அப்ப உங்களோட கருத்துப்படி விஜய் தனியா நின்னாலும் சரி, போனாலும் சரி, கருப்பா பயங்கரமா இருப்பான், பயங்கரமா கருப்பா இருப்பான். இந்திய கூட்டணி தான் சார். ஆனா எனக்கு தெரிந்து நான் நெறைய பேர பேட்டி எடுத்ததுனால ஒரு தனி ஸ்டாண்ட் எடுத்தது நீங்க தான் சார். நிறைய பேரு நானாங்க சொன்னேன்? இல்ல, நீங்க இல்ல. தானங்க சொன்னீங்க. நான் சொன்னேனா? இல்ல, இல்ல. நான் ஏதாவது சொன்னேனாங்க? இல்ல, இல்ல. இல்ல உங்களை வற்புறுத்தி சொல்ல வச்சேனா? இல்ல, இல்ல. மக்கள் ஐ மீன் நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்டேன், நீங்க பதில் சொன்னீங்க. ஓகே. நான் கேட்டதுல ஏதாவது தப்பு இருக்கா? இல்ல, இல்ல. சமூக வலைத்தளங்கள்ல இருக்கிற நரேட்டிவ் இப்படிதான் போயிட்டு இருந்தது சார். அதுக்காக கேட்டோம். நீங்க மாப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஒரே ஒரு சைடு ஓடும். ஆமா, ஆமா. நம்மளும் பார்ப்போம், நம்மளும் அப்படி ஓடணும். இன்னைக்கு ஏன் தாடி வச்சுன்னு இருக்கீங்க? அப்போ கருத்துக்களும் அப்படிதான். ஓகே. நீங்க ஒரு கட்சி ஜெயிக்குதுன்னா அது ஜெயிக்கிறத தாண்டி ஒரு கருத்து ஒண்ணு உருவாக்கணும். இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது, இதான் ஜெயிக்க போகுது, அவங்க தான். இப்ப நீங்க வந்து என்கிட்ட பேசுனீங்களே, ஏங்க காங்கிரஸும் இதுவும் சேரணும்னு சொல்லிட்டு நேற்று எல்லாரும் இது பண்ணியிருந்தாங்க. இப்ப பார்த்தா அதிர்ச்சி, ஒரு அதிர்ச்சி எனக்கெல்லாம் தெரியும். நான் எல்லா பேட்டியிலுமே சொல்லிட்டேன், வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்லை. யதார்த்தம் வேறங்க. ஆமா சார். இல்ல நீ ஏன் பேட்டி நான் எடுத்தப்ப கூட ஒரு தடவை உங்கள்கிட்ட நான் சொன்னேன், சொன்னேன். யதார்த்தம் வேற, இப்படிதான் நடக்கும்னு. நடந்துச்சா? ஆமா. அதுதான் எப்பவுமே நமக்குன்னு ஒரு நாலேஜ் வச்சு பயன்படுத்தணும்.